இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நீதிதேவன் மயக்கம் என்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 61 பக்கங்கள் இருக்குது. அப்படி என்ன இருக்குது இந்த புத்தகத்தில் வாங்க பார்க்கலாம். இந்த புத்தகத்தை வாங்கும்போது ஏன் நீதிதேவன் மயங்கி விழுந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதன் பிறகு தான் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஒரு மணி நேரத்தில் படித்து முடிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்களும் படித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த புத்தகத்தில் என்ன இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். கடவுள் நீதிதேவனை தேடுறாரு. நீதிதேவான்னு ரொம்ப தேடி வர்றாரு. உடனே நீதிதேவன் கடவுளை பார்த்து, என்ன கடவுளே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது வரைக்கும் நாம் விசாரித்த வழக்குகள் எல்லாமே தவறான தீர்ப்பு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்தில் புரளி கிளம்பியிருக்கு. நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்களாம். அதனால் இதுவரை நடந்த வழக்குகளெல்லாம் திரும்ப ரீஓப்பன் பண்ணி நாம் மறுபடியும் நடத்தினேன். அதுக்காக ஒரு புனர் நீதிமன்றம் ஒன்று நான் அமைக்கிறேன். வழக்குகளை நீங்கள் திரும்ப மறு விசாரணை பண்ணி தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நீதிதேவன்கிட்ட சொல்கிறாரு. உடனே நீதிதேவனை ஆண்டவனுடைய ஆணையை நிறைவேற்றணும் இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஆண்டவனை என்ன சொல்கிறாரு, நம்ம கடைசியாக விசாரித்த வழக்கு ராவணன் வழக்கு. கம்பர் தான் குற்றம் சாட்டியிருந்தார். இரக்கமற்ற அரக்கன், அதனால் இலங்கையே அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை குற்றம் சுமத்தியிருந்தார். அதனால் ராவணன் வழக்கை முதல்ல எடுத்து விசாரிங்க அப்படின்னு கடவுள் நீதிதேவன்கிட்ட சொல்கிறாரு. உடனே நீதிதேவன் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு ஒரு பணியாளர் அனுப்பி ராவணனை போய் விசாரணைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பணியாள் போய் ராவணன் மாளிகைக்கு போகிறான். ராவணன்லாம் இங்கே மது அருந்தி கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பணியாள் போய், ராவணா, உன்னை விசாரணைக்கு ஆஜராக சொல்லி நீதிதேவனை அழைச்சிட்டு வர சொன்னார், உனக்கு தகவல் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி பணியாள் சொல்கிறான். ராவணன் சரி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கம்பர் நீ ஒரு இரக்கமற்ற அரக்கன், அதனால தான் இலங்கையை அழிஞ்சது அப்படின்னு சொல்லி உன் மேலே குற்றம் சுமத்திருந்தாலே அந்த வழக்கு சம்மந்தமாக தான் விசாரிக்க போகிறோம், அதனால் நீ கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பணியாளர் சொல்கிறாரு. ராவணனை சரி நான் வர்றேன், நீதிதேவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஒரு நிபந்தனை, நான் வரணும் அப்படின்னா என் மீது குற்றம் சுமத்திய கம்பனும் விசாரணைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையை ராவணன் அந்த இடத்துல சொல்கிறான். பணியாளர் அதை கேட்டுட்டு நீதிதேவன்கிட்ட சொல்கிறாரு, ஐயா, ராவணன் விசாரணைக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் விசாரணைக்கு வரும்போது கம்பரும் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது நீதிதேவனுக்கு கம்பரை எப்படிடா விசாரணைக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் கம்பர் நீதிதேவனை பார்க்க வர்றாரு. உடனே நீதிதேவன் கம்பர்கிட்ட விஷயத்தை சொல்கிறாரு. ராவணன் விசாரிக்க போகிறான், ஆண்டவனுடைய உத்தரவு, இந்த வழக்கை மறு விசாரணை பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்காக புனர் நீதிமன்றமும் அமைச்சிருக்காங்க. அதனால் ராவணன் விசாரணைக்கு வர்றாரு. ராவணன் விசாரணைக்கு வரும்போது நீங்களும் அந்த விசாரணையில் ஆஜராகணும்னு ராவணன் நிபந்தனை விதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கம்பர்கிட்ட சொல்கிறாரு. நீதிதேவனுடைய இந்த கூற்றுக்கு கம்பர் ஒத்துக்கவே இல்லை. நான் எப்படி சபையில் ராவணனுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜராகுது, இது எனக்கு ஒரு கௌரவ இழுக்கு அப்படின்றது மாதிரி கம்பர் ஃபீல் பண்ணுறாரு. நீதிதேவன் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வழக்கில் ஆஜராகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு ஒத்துக்கிறாரு. புனர் நீதிமன்றத்தில் வழக்கு ஆரம்பமாகுது. ஆரம்பமாகும்போது ராவணன் ஒரு பக்கமும் கம்பர் ஒரு பக்கமும் விசாரணைக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீதிதேவன் கம்பரை பார்த்து சொல்கிறாரு, ராவணன் இரக்கமற்ற அரக்கன் அப்படின்றதான் உங்களுடைய குற்றச்சாட்டு, நீங்கள் எதை வச்சு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிதேவன் கேட்குறாரு. அதுக்கு கம்பர் பதில் சொல்கிறாரு, புங்க முனிவர்கள் யாகம் செய்யும்போது அந்த யாகத்தை ஈவு இரக்கமற்ற முறையில் அழித்து நாசம் செய்தான் இந்த ராவணன். இந்த குற்றத்திற்கு அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் கேட்குறாரு. அப்போ ராவணன் சொல்கிறான், யாகம் என்பது ஆரிய முறை, அது என் இன கலாச்சாரத்திற்கு எதிரானது. அந்த யாகத்தில் உயிர்களை நீங்கள் வதைப்பீங்க, பொருள்களை எல்லாம் நாசம் பண்ணுவீங்க, இது எங்களுடைய இனத்துக்கு பிடிக்காத ஒன்று, அதனால்தான் நான் அழித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படியே சொல்லிட்டு வரும்போது, நீ என்னதான் நியாயப்படுத்தினாலும் நீ செய்தது குற்றம் குற்றமே அப்படின்னு தான் கம்பர் சொல்கிறது. அப்போ கம்பர் வந்து ஆணித்தரமாக திரும்ப திரும்ப ராவணனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவன் ஒரு இரக்கமற்ற அரக்கன், சீதையை மான் வேடம் கொண்டு கடத்தி சென்ற ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராவணன் சொல்கிறான், இது ஒன்றும் புதிதில்லையே, உங்கள் முருக கடவுளும் மான் வேடம் கொண்டு தான் வள்ளியை வந்து கவர்ந்தார், அதையெல்லாம் ஏற்றுக்கிறீங்க, இதை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. கம்பன் முன்னிலையிலேயே ராவணன் வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சொல்கிறான், சூர்பனகை வந்து ராமனை விரும்பினா, ராமன் பிடிக்கலைன்னா அவளை வந்து அப்போவே பிடிக்கலைன்னு சொல்லி அவளை ஒதுக்கி இருக்கலாமே. அதை விட்டுட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அவளை காதறுத்து மூக்கறுத்து ஒரு பெண்ணென்று கூட பாராமல் இரக்கமற்ற முறையில் அவளுடைய அழகை நாசம் செய்தார்கள். அவர்கள் விரும்பியிருந்தால் அண்ணனான என்னிடம் வந்து அவர்கள் புகார் சொல்லியிருந்திருக்கலாம், அதையும் சொல்லலை. சொல்லாமல் இரக்கமற்ற முறையில் ஒரு பெண்ணை அலங்கோலப்படுத்தினார்களே, அவர்கள் இரக்கமுள்ளவர்கள், நான் இரக்கமற்றவனா அப்படின்னு சொல்லிட்டு கம்பர்கிட்ட ராவணன் கேட்குறது. அப்படியே 2 பேருக்கு இடையில் விவாதம் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீதிதேவனை பார்த்து ராவணன் சொல்கிறான், நான் வந்து கைகேயியை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்கிறான். உடனே நீதிதேவன் வந்து கைகேயியை கூப்பிட்றாரு. கைகேயி கூண்டில் வந்து நிற்கிறான். அப்போ ராவணன் வந்து கைகேயிட்ட கேள்வி கேட்குறான், ஏமா உன் மகன் அரசாள வேண்டும் என்பதற்காக இரக்கமற்ற முறையில் ஒரு இளவரசனான ராமனை வந்து காட்டுக்கு அனுப்புனான். ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தவனை காட்டில் போய் தன்னந்தனியாக வாழ வச்சான். அப்போ உனக்கு இரக்கம் வரலையா? அந்த செயல் வந்து உனக்கு இரக்கமாக தெரியலையா? ஐயா, அவன் மேலே இறக்கப்பட்டு பதவியை அவனே வச்சுக்கட்டும் அப்படின்னு நீ நினைக்கலையாம்மா அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்கிறான். அதுக்கடுத்து சொல்கிறான், பரதன் நாடாள வேண்டும் என்பதற்காக ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற செய்தி கேட்டு அந்த நாடே அழுதது. அந்த அரசன் கூட தசரதன் வந்து உன் காலில் விழுந்து கெஞ்சினா ராமனுக்கு வந்து பதவியை கொடுன்னு சொல்லிட்டு. இருந்த உயிரினங்கள் அனைத்துமே அழுதது. யானை அழுதது, குதிரை அழுதது, அமைச்சர்கள் அழுதார்கள், அந்தணர்கள் அழுதார்கள். அத்தனை பேரும் அழுது நீ இறக்கப்படவே இல்லையே, ராமனை காட்டுக்கு அனுப்புனாயே. அப்போ நீ வந்து இரக்கமுள்ளவள், நான் இரக்கமற்றவனா, நான் இரக்கமற்ற அரக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கைகேயியை விசாரிக்கிறாரு. அடுத்து துரோணரும் வால்மீகியும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கம்பனுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு வந்து மறு விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதில் கம்பர் ஆஜராகிருக்காரு. ராவணன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ராவணன் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே கம்பரால் பதில் சொல்லவே முடியலை, ரொம்ப திணறி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துரோணரும் வால்மீகியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து கம்பர் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. வரும்போது வால்மீகி கேட்குறாரு, ஓய், நான் எப்படி ராமாயணம் எழுதுனோ அதே மாதிரி நீ அப்படியே எழுதியிருந்தாயினா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீ எதுக்கு தேவையில்லாமல் உன்னுடைய கவித்திறமையை போய் அங்கே கொண்டு போய் நுழைச்சி தேவையில்லாத வார்த்தைகளை அங்கே கொண்டு வந்து வச்சு இவ்வளோ பெரிய சிக்கலில் நீ மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி வந்து கம்பரை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு இடம் போகிறது. அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை திரும்ப நடக்கும்போது ராவணன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துரோணரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்கிறான். அப்போ துரோணர் ஆஜராகும்போது துரோணர்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஈவு இரக்கமற்ற முறையில் ஏகலைவன் உன்னுடைய கலையை கற்றதற்காக அவனுடைய கட்டை விரலை தானமாக பெற்றாயே, நீ இரக்கம் உள்ளவன், நான் இரக்கமற்றவனா அப்படின்னு கேட்குறாரு. துரோணரால் பதில் சொல்லவே முடியலை, அதை நியாயப்படுத்தவே முடியலை. அடுத்து நீதிதேவனை பார்த்து ராவணன் சொல்கிறான், நான் வந்து பரசுராமனை விசாரிக்கணும், பரசுராமனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். நீதிதேவன் வந்து பரசுராமனை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. பரசுராமன் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு. அப்போ பரசுராமனை பார்த்து ராவணன் கேள்வி கேட்குறான், உங்கள் அப்பன் கட்டளையிட்டதற்காக உன் தாயின் தலையை இரக்கமில்லாமல் துண்டித்தாய். இந்த செயலில் நீ இரக்கமுள்ளவன், நான் இரக்கமற்றவனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பரசுராமரும் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் அவரும் வெளிவிதுங்கி போயிருக்காரு. இப்படியே வாதங்கள் போய்கிட்டே இருக்குது. ராவணன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் யாராலையுமே பதில் சொல்லவே முடியலை. கடைசியில் விஸ்வாமித்திரரையும் நான் விசாரிக்கணும், விஸ்வாமித்திரரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்கிறான். விஸ்வாமித்திரரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. விசாரணையில் ஆஜராகிறாரு. அப்போ விஸ்வாமித்திரர்கிட்ட ராவணன் கேட்குறான்,
உன்னுடைய தவத்தை கலைப்பதற்காக தேவர்கள் வந்து மேனகையை வந்து பூமிக்கு அனுப்புனாங்க. அவளுடைய நாட்டியத்திலையும் அழகுலையும் மயங்கி அவளோடு நீ கூடி குழாவி ஒரு குழந்தையும் பிறந்தது. சாகுந்தலையும் நீ குழந்தையா ஏற்றுக்கல, மேனகையும் நீ மனைவியாக ஏற்றுக்கல. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அவங்க 2 பேரையும் ஏற்றுக்காம தன்னந்தனியாக விட்ட நீ. அப்போ நீ வந்து இரக்கமுள்ளவன், நான் இரக்கமற்றவனா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ராவணன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் புலவர்களும் யாருமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணறி போயிடுறாங்க. இந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருந்த நீதிபதி கடைசியில் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கம்பர் ரொம்ப கவலையோட அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியே வர முயற்சிக்கிறாரு. அப்போது படியில் வந்து தள்ளாடி கீழே விழுந்துடுறாரு. அவரை ராவணன் போய் கைப்பிடியாக தூக்கிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியில் கூட்டிக்கிட்டு வர்றாரு. இப்படியே இந்த கதை முடியுது. படித்து பாருங்கள். படிப்போம், பகிர்வோம்.